இந்த குமரி மாவட்டத்திற்கு நாம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி பல்வேறு சாதனைகளை நாம் செய்து காட்டியிருக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இருந்தால் எனக்கு இந்த ஒரு நாள் போதாது. அதனால் சிலவற்றை மட்டும் நான் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குமரிக்கு சுற்றுலா பயணிகளை சுண்டு இழுக்கக்கூடிய வகையில் வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் பல ஆயிரம் பேர் தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி பேரூராட்சி என்பது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை, குளச்சல் பத்மநாபபுரத்தில் புதிய பேருந்து நிலையங்கள், 283.69 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 7 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பள்ளந்துறை எடப்பாடு மீனவ கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டார் புனித சவேரியா தேவாலயம் சீரமைக்க நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு 400 ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. நாகர்கோவில் மாநகராட்சியில் 55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தோவாலை மலர் சந்தை வளாகம் முழுவதும் உயர்மட்ட கூரை அமைக்கப்பட்டிருக்கு. பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுபோக வடசேரியில் நவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமையவிருக்கு. தக்கலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அகசீஸ்வரம் வட்டத்தில் தொழில்நுட்ப பூங்கா விரைவில் அமையவிருக்கு. வாணியக்குடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் மற்றும் குளச்சல் துறைமுகம் விரிவாக்கத்திற்கு அடிக்கலை நான் நாட்டியிருக்கிறேன். இதற்காக மகிழ்ச்சி அடைந்த வாணியக்குடி விசைப்படகு உரிமையாளர் சங்க நலன் நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னது கூட இன்னமும் என் மனசுல நினைவு இருக்கு. அவங்க நன்றி அடையாளமா ஒரு விசைப்படகு மாதிரியே எனக்கு ஒரு பரிசை வழங்கினாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். முக்கியமான திட்டங்களை இன்னும் 30 இருக்கு. நான் தான் நேரமில்லா காரணத்தால ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். உங்களுக்காக இவ்வளவும் செஞ்சு கொடுத்த உரிமையோட உறவோட உங்களிடத்தை வாக்கு கேட்க வந்திருக்கிறேன்.